Hello everyone, welcome back to my channel. இப்போ மார்னிங் 8:30. இன்றைக்கி என்னோட மார்னிங் ரூட்டீனோட சின்ன விஷயங்கள் நான் பண்ணதை தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ ஹாட் சம்மராக இருக்குது, கொழுந்து விட்டு எரியுது வெளியே. கத்தார் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இந்த டைமில் நம்மளை கூலாக்குற மாதிரி ஒரு ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். ஓகே, மார்னிங் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிச்சன் வந்ததுமே நான் அந்த கேண்டிலை பற்ற வச்சுருவேன். எனக்கு அந்த கேண்டில் லைட் ரொம்ப பிடிக்கும். லைட்ஸும் கேண்டிலும் லேடிஸ்க்கு பிடிக்காதா என்ன? ஓகே, இது வந்து பெரிய எலோபரேட்டான மார்னிங் ரூட்லாம் கிடையாது. ஒரு சம்மர் டைமில் எடுத்த பிட்ஸ் அண்ட் ஹிட்ஸ் சின்ன விஷயங்களை ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் எப்போயுமே நான் வந்து என்னோடய டேயை பிளான் பண்ணிப்பேன். ஆல்ரெடி நைட்டே பிளான் பண்ணிப்பேன். பட் ரொம்ப நம்ம எதுக்கு ப்ரியோரிட்டைஸ் பண்ணணும், எதை பிளான் பண்ணணும் அப்படின்னு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவேன். அந்த டைமில் வார்ம் வாட்டர் வித் லெமன் எனக்கு கட்டாயமாக வேணும். ஆஸ் யூ ஆல் நோ, வார்ம் வாட்டர் வித் லெமன் வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா வைக்கும், நம்மளோட சிஸ்டத்தை க்ளீன் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும். ஸோ ஏர்லி மார்னிங் லெமனோட வார்ம் வாட்டர் இட்ஸ் வெரி குட் டு ட்ரிங்க். எனக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதுவும் மெண்டரின். ஐ லவ் மெண்டரின் அண்ட் க்ரீன் ஆப்பிள். ஸோ மார்னிங் மெண்டரின் அண்ட் க்ரீன் ஆப்பிள் டெய்லி சாப்பிடுவேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃப்ரூட்ஸ் ஈட் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்றைக்கி மார்னிங் ஒரு ஆரஞ்சும் ஒரு ஆப்பிளும், அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சாய். இது பிளெயின் சாய் தான், இது வந்து பிளெயின் டீ. ஸோ ஜஸ்ட் ஹாட் வாட்டர் வித் இந்த சஷேட்டை போட்டு பிளெயின் சாய் ஒன்று மேக் பண்ணிப்பேன். ஐ ஆம் நாட் அ சுகர் ஃபேன். எனக்கு வந்து சுகர் ரொம்ப குடிக்க பிடிக்காது. ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிப்பேன், சம்டைம்ஸ் ஜாகரி எடுப்பேன். இன்றைக்கி நான் சுகர் தின்ற ஐடியாலே இல்லை, ஏன்னா ஃப்ரூட்ஸோடு சாப்பிட போகிறதால சுகர்லெஸ் பிளெயின் டீ உண்டு. அப்படியே ஃப்ரீயாக இருந்து ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு ஹாட் சாயை குடிக்கிற நேரம் மைண்டில் அப்படியே ஃப்ளாஷ் ஆனோண்டு தான் ஐஸ்கிரீம் வீட்டிலே செஞ்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். நான் சொல்ல மாட்டேன் பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு. இன்றைக்கி நம்மளோட ட்ரையல் அண்ட் எரர் ரெசிபீஸில் ஃபர்ஸ்ட் சீரீஸில் இருக்கும். நான் இன்றைக்கி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணேன். 100% பெர்ஃபெக்டாக வரல. எங்கே பிள்ளையாச்சு, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, வீட்டிலே ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முதலாவது கோன் ஸ்டார்ச் இல்லாட்டி கோன் ஃப்ளார் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு நமக்கு தேவையான அளவு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அதை லம்ப்ஸ் ஒன்றும் இல்லாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் பால் கொதிக்க வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சு வரணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அது அடிப்பிடிக்காமல் நல்லா கொதிச்சு வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதித்த பாலுக்கு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கோன் ஸ்டார்ச்சை ஆட் பண்ணி அடி பிடிக்காமல் இட விடாமல் லம்ப்ஸ் விட்டுரும். அதனால் சீக்கிரமாகவே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மில்கோட கன்சிஸ்டன்சி மாறி அந்த மில்கோட திக்னஸில் சேஞ்சஸ் வரும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து ஒரு சின்ன விஸ்காலேயோ இல்லாட்டி ஸ்பூனாலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இட விடக்கூடாது. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கோன் ஸ்டார்ச்சை போட்ட உடனே நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஃப்ளேமை ரொம்ப லோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் கரெக்டாக வரும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இப்போ கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரப்போகல. நம்ம பிடிச்சி டச் பண்ணி பார்த்தாலே விளங்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஹாஃப் கப் சுகரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1/2 லிட்டர் மில்க்குக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸில் பாருங்கள், கரெக்டாக நமக்கு தேவையான மாதிரி இந்த மில்க் வந்துருச்சு. கடைசியாக தான் நமக்கு தேவையான அளவு வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனோடனே நம்ம கீழே எடுத்து அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம ஒரு மூடியால் மூடி விட்டுறலாம். கொஞ்சம் ஆறுறதுக்கு, கொஞ்சம் அது ஆறி வாரத்துக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு மூடியால் மூடி கொஞ்சம் நேரம் விட்டுடலாம்.
ஓகே, இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதை நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணாலும் அந்த கோன் ஸ்டார்ச் போட்டதுக்கான லம்ஸ் வந்து சில நேரம் இருக்கலாம். ஸோ ஐஸ்கிரீமில் லம்ஸ் கடிப்படாமிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பீட் பண்ணதை நான் திருப்பியும் ஒரு பேனுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ கன்சிஸ்டன்சி எக்ஸாக்ட்லி எனக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணிக்கோங்க. இப்படி மூடாமல் விட்டோன்னா காற்று உள்ளே போய் அது தண்ணியாக மாதிரி அப்படி ஐஸ்கிரீமில் விழுந்து அதை செட் ஆக விடாது. ஓகே, இப்போ ஒரு 1.5 to 2 hours பின்னாடி நான் இப்போ ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்திருக்கேன். இப்போ ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள். பெருசாக திக்காகல, பட் நடுவில் மட்டும் கொஞ்சம் தன்மையாக இருக்குது. ஓரமெல்லாம் கட்டியாயிருச்சு. இப்போ திருப்பியும் நம்ம இதை எடுத்து இன்னொருக்கா பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அப்போ வந்து அதோட திக்னஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, செகண்ட் டைம் பீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்திருக்கோம். இதை திருப்பியும் நம்ம அதே ஜாரில் ஊற்றி ஃபாயில் பேப்பர் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ 8 hours கழித்து நமக்கு கிடைச்ச ஐஸ்கிரீம் டேஸ்ட் நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடை வெனிலா ஐஸ்கிரீம் ஷாப்பில் நம்ம எடுக்கிற வெனிலா ஐஸ்கிரீமை விடவும் நல்லா இருந்துச்சு. பட் அதோட திக்னஸும் கன்சிஸ்டன்சியும் அதை மாதிரி வரலை. எங்கள் வீட்டில் நான் பண்ணி பார்த்துருக்கேன், எக்ஸாக்ட்லி அதை மாதிரியே வரும், பட் எனக்கு வரல. ஓகே, இந்த ட்ரையல் அண்ட் எரரில் என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கட்டாயமாக காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் மட்டும்தான் என்னோட மோட்டிவேஷன். ஒன்ஸ் அகெயின் உங்களை இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். லெட்ஸ் டுகெதர் எக்ஸ்ப்ளோர் and capture the moments. Thank you.